மகாராஜா கிட்ட மருந்து அவர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து விட்டுக்கிறாரா? தூக்கம் தெரிஞ்சு போச்சா? மனைவி செண்பகவல்லி செண்பகவல்லி செண்பகம் அப்படிதான் கூப்பிடுவேன். செண்பகவல்லி கூப்பிட மாட்டேன். செண்பகவல்லி அவரை அழைத்து நல்ல வார்த்தை ஆட வேண்டும். அதற்கு முன்னால யார பயிர் காட்டுறாங்க? மூஞ்ச பார்த்த உடனே கொஞ்சம் ஓட்டா பீபே அதுக்கு முன்னால ராஜா உண்மை நம்பிக்கை இன்னும் ஐயம்பாளையத்தை சேர்ந்த தேவராஜ அவர்கள் எனக்காகவே சன்மானம் இருக்கின்றார். அதுபோல இதோ கெட்டிக்காரனாக இருக்கக்கூடிய இதோ கெட்டிக்காரன் நடிக்கக்கூடிய 51 வருஷம் இருக்கின்றார் தேவராஜ் அவர்கள். அதுபோலவே இன்னும் ஐயம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 6 நண்பர்கள் சரண் சங்கர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பல நூறு ரூபாய்களமா இருக்கின்றார்கள். ஆனால் குடும்பத்தில் இந்த எம்பெருமான் இருந்து இந்த மாரியம்மன் இருந்து அதே போலவே இன்னும் அடிராமன் சேர்ந்த வேலு காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எனக்காக 100 பாசனம் வைக்கின்றார். அன்னொரு பங்கிலும் அனைவரும் இருந்து பட்டுவது ஆள் போல தருவோல் வேண்டும் என்று அம்மனை கண்ணனை பிரார்த்திக்கிறேன். சுபாஜி மனதாக விரும்பக்கூடிய சென்பை வள்ளியை சீக்கிரமாக எடுத்துவா பேசி
அகோதப்படி என்றால் அழகண்டாசூரன் செண்பகவல்லி அழைக்க செண்பகவல்லி தற்பால் அன்னவரால் தொடரும்.
நில்லுங்க. டேய், கால் செவட, அரை செவட, முக்கால் செவட. கால் செவட, அரை செவட, முக்கால் செவட, 3 பேரு. எப்படி? 3 பேருடா. கால் செவட, கால் செவட, அரை செவட, அரை செவட, முக்கால் செவட. முக்கால் செவட. உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? நீ தான் சொல்லணும். கால் செவடு காதல புண்ணு. கால் செவட காதல பொண்ணு. கால் செவடு காதல புண்ணு. கால் செவட காதல பொண்ணு. அவனுக்கு என்ன வேலை? அவனுக்கு என்ன வேலை? கழுவிட்டு எடுத்துக்குவா. கழுவிட்டுறா, கண்ணுக்குட்டி. கழுவிட்டுறா, கழுவிட்டு கள்ளக்கட்டுன்னு சொல்றா. கல்லுக்குட்டி, கல்லுக்குட்டி. அது எடுத்துக்குவா. கள்ளக்கட்டு எடுத்துக்கோன்னு சொல்லு. எடுத்துக்குவா. டீப்பில்ல கஞ்சி போட்டுக்குவா. இஞ்சி போட்டுக்குவான். கள்ளக்கொல்லிக்கு போவான். கள்ளக்கொல்லிக்கு போய் களை வெட்டுற வேலை அவனுக்கு. ரைட், ஓகே. கால் செவடனுக்கு. கால் செவடனுக்கு சரி. களை வெட்டிக்கிட்டே இருப்பான். ஆ. அந்த புண்ணுல வந்து ஈ உட்காந்து எப்படி ஓட்டுவான்? ஆ. இப்படி ஓட்டுவான். இப்படி. அது அவன் வேலை. அது அவன் வேலை. அரைச்சவட என்ன பண்ணான்? ஆ. அவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்க்கிற வேலை. அந்த கால் செவட களை வெட்டிக்கிறான ஆமா. அந்த பக்கம் ஆட்டு ஓட்டி போனான். ஆ, சரி. அரைச்சவட ஓட்டி போனான். போட்டு போனான். அடிக்கின்ற புட்டுக்கு அவன் சாப்பாடு எடுத்து போகல. ஆ. யாரு? அரை செவட. அரைச்சவட. சரி. 1 மணி ஆகி போச்சு. 1 மணி ஆகி போச்சு. உனக்கு பசி ஆகி போச்சு. ஆ. சுத்தமுத்தம் பார்த்தான். பார்த்தான். யாரு ஆளு கிடையாது. ஆளு கிடையாது. கால் செவட தான் களை வெட்டிக்கிறான். களை வெட்டிட்டு இருக்கான். அவன் செவட விடுக்கு தெரியாது. 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 ஆ. அந்த நேரத்துல ஆ. அண்ணே ஆ, என் ஆட்டு கொஞ்சம் பாத்துக்க. பாத்துக்க. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். வரான். யாரு? அரை செவடன்னு சொல்றான். அரைச்சவட கால் செவட சொல்றேன். ரைட், ஓகே. ஆனா அந்த நேரத்துல ஆ. புண்ணுல வந்து ஈ உட்காந்து ஜீ உட்காந்து போச்சு. இப்படி ஓட்டினானு ஆ. அரைச்சவட என்ன நினைச்சான்? ஆ. நம்மள சாப்பாட்டுக்கு போக போக சொல்லிட்டா. அப்படின்னு ஆட்டாங்க விட்டான். அவன் நினைச்சுக்கிட்டா. ஆட்டு விட்டு நான் சாப்பாட்டுக்கு போனேன். ரைட், ஓகே. போனா ஆ. சாப்பிட்டா ஆ. வந்துட்டான். நான் திருப்பி. ஆனா ஆ. ஆடு அங்கேயே இருக்குது கும்பலா. அங்கேயே இருக்குது. ஆட்டுக்கும் கால் செவடனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தமும் கிடையாது. ஆனா அவன் பார்க்கவும் இல்ல. ஆமா. ரைட். அரைச்சவட என்ன நினைச்சான்? ஆ. அடடா மகராஜா, மகாராஜா நம்ம இவ்வளவு நேரம் போய் வர வெளியே போய் வர வரைக்கும் ஆட்டை ஆட்டை பத்திரமா பாத்துக்கிறானு. ஆடு மேய்க்கிறானு. அப்போ நம்ம பேர் கிடைக்கிற மாதிரி அது சரி. ஒரு நொண்டி குட்டி பிடிச்சி போய் இவனுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யணும். கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. நொண்டி குட்டி பிடிச்சி போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்ககிட்ட கொடுக்குறான். அதுக்கு என்னன்றான்? காய்ச்ச விட ஆ. ஆகாயவாணி சாச்சா, பூமி தேவி சாச்சா, பூமாதேவி சாச்சா. கடவுள புண்ணியமா இருந்தா இந்த குட்டி வந்து என் நேரத்தில் நோயவே இல்ல, ஆ. நான் காலை ஓடிக்கவே இல்ல, பாவியா தலைமையில கால் செவடன் சொன்னான். சொன்னான். அதுக்கு அரைச்சவடான். ஆ. என்னன்னா இது நியாயம்? நியாயம் இது. கொஞ்ச நேரம் நான் ஆட்டு பாத்துக்கிறேன் போய் நெல்லாட கேக்குறீங்களா? தம்பி, ஆ. 1 மணில இருந்து ஆ. 5 மணி வெளியே இவங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து தேர்ல. இவங்க 2 பேரும் மாயிறாங்க. சரி. அந்த நேரத்துல பொண்டாட்டி மேல சண்டை போட்டு முக்காச்சவட வந்தான். யாரு? கடைசி முக்காச்சவட பெரிய ஆள் வரான். வர்றான். ஆ. வந்த உடனே இவங்க கையாட்டி கூப்பிட்டாங்க. அது காய்ச்சவட சொன்னான். அதே இந்த குட்டி அந்த இடத்துல நொய்யவில்லை, காலை ஓடிக்கவில்லை, பிடிக்கவில்லை. படுபாவி ஆகிட்டு குட்டி கொண்டு கொடுறான். அப்படின்னா அம்மா நான் என்ன செய்யறது? அண்ணே கொஞ்ச நேரம் தான் ஆட்டு பாத்துக்கினாரு. இதுக்கு நெல்லாடா கேக்குறாரு. ஆ. என்ன நான் இன்னி சொல்லி அந்த அரசவன் சொல்றான். அரைச்சவட சொல்றாரு. அதுக்கு முக்காச்சவடா ஆ. நீங்க 1000 பஞ்சாயத்து சொன்னாலும் சரி. ரெண்டாவது அந்த தேவடைய கிட்ட போய் நான் வாய மாட்டேன். யாரு? அவன் பொண்டாட்டி. அவன் சொல்றான். அவன் முண்டாட்டி சண்டை போட்டு வரான். அதான் சொல்றான். ஓ நம்மள பஞ்சாயத்து பஞ்சாயத்தா பண்றான். நம்ம முன்னாடி அனுபவம் போல இது. 1000 பஞ்சாயத்து சொன்னாலும் சரி, ரெண்டாவது அந்த தேவடைய கிட்ட நம்ம தேவடைய முன்னாடி நான் போக மாட்டேன். போக மாட்டேன்றான். யாரு? முக்காச்சோட சொல்றான். முக்காச்சவட சொல்றான். சரி. இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன்? உன்னை கேக்குறா. முன்னாடி செவுட்டு போட்டாடி வாத்த மகன் அவங்க 3 பேர் போறோம். கேளுங்க கேளுங்களே நட்டாமாரே கேளுங்களே நான் சொல்லும் வார்த்தையே கொஞ்சம் கேளுங்க அது நல்லதா கெட்டதென்று எண்ணி பாருங்க கேளுங்க கேளுங்களே நட்டாமாரே கேளுங்களே நான் சொல்லும் வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க அது நல்லதா கெட்டதென்று எண்ணி பாருங்க நான் சொல்லும் வார்த்தை கேட்டு பாருங்க, நல்லதா கெட்டது கேட்டு பாருங்க. ஆடு மணிடா கூட
அண்ணா அம்மா நான் வெளிக்கு வந்துட்டேனா? எப்படியா வெளிக்கு வந்துட்டேனா? வெளியே வந்துட்டியா? எப்படி அம்மா ஒண்ணு புரியல. வெளிக்கு வந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். வெளிக்கு வந்துட்டியா அப்படின்னா என்னடா? அம்மா கேக்குது என்ன பேச்சு பேசுற? ஏன் போய் தண்ணியை தர சொம்பல வெளிக்கு வந்து அவங்க வேற பாயிண்ட் வைக்கிறேன் தண்ணி குடுவாங்க. என்னது? வெளிக்கு போய் வந்து தண்ணி அப்படி இல்லன்னா இந்த நேரத்துல வெளியே தர்பாராயி வந்திருக்கிறேனே. ஓ அப்படி கேட்டியா? நான் வெளி வந்துவா பாத்ரூம் யார போய்க்கிறப்பா புள்ள தண்ணியில தட மாட்டேன் எடுத்துக்க முடியாது. அது கிடையாது. பாடுவாயா? எப்படி பாடுவாயா? பாடுவாயான்னா என்னதா? பாடுவாயா? உன் தோல் வாயா? அப்படி இல்லன்னா அழகான ஒரு பெண்ணு வந்திருக்கிறேன் வெளியே. என்ன பார்த்து நசுக்க தெரியாதா? ஓ ரசிக்க தெரியாதான்னு கேக்குறியா? ஆமா. எங்களாட்ட ரசிக்க தெரிஞ்சவங்க நாட்டுல பல பேர் சுடுகாடு போய்க்கிறான். ஏத்துக்கிறீங்க நீங்க? அது கிடையாது. உங்க பாச அழகான பாட்டில் விடுனா? பாட்டில் அழகான பாடல். ஓ பாடல் கேக்குறீங்க? மகனே ஆமா. டேய் டேய் நான் ஓட்ட டேய்